ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம நடிகர் தனுஷோட 56வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான இயக்குனர் நம்ம மாரி செல்வராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை நம்ம வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தோட போஸ்டரையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டர் பார்த்தீங்கன்னா செம்ம இன்டென்ஸாக இருந்துச்சு. இந்த போஸ்டரை தான் இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கோம். இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்கு. அந்த ஸ்வாடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்லை வச்சிருக்காங்க. மனுஷனோட ஸ்கல் மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த படம் செம்ம இன்டென்ஸாக ப்ரூட்டலாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் ஒரு பிக் பட்ஜெட் பீரியோடிக் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. பொதுவாக நம்ம மாரி செல்வராஜ் படங்கள்னாலே பெரிய பட்ஜெட்லாம் போட்டு எடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகள் செலவு பண்ணி எடுக்க போகிறாங்களாம். வேற லெவல் படத்தை பார்த்தீங்கன்னா இந்த காம்போ கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம தனுஷும் மாரி செல்வராஜும் 2021 வெளியான கரண் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வேற லெவல் ஹிட் ஆச்சு. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கர்ணன் படத்தோட 4th இயர் ஆனிவர்சரி தான் இன்னைக்கு. அதாவது 2021 ஆண்டில் ஏப்ரல் 9ஆம் தேதி தான் தேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி. ஸோ 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ முக்கியமாக நம்ம தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏகப்பட்ட லைன் அப்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தனுஷோட 56வது படம் தான் மாரி செல்வராஜ் கூட பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி இட்லி கடை படம் வரணும், குபேரா படம் வரணும், பாலிவுட்ல டெரேஸ்மேனுங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. அதுவுமே இந்த வருஷம் வரப்போகுது. அதே மாதிரி D55 படத்தை நம்ம இயக்குனர் ராஜ்குமார் கூட பண்ண போகிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சு தான் மாரி செல்வராஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாரு. ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு வெயிட் பண்ண, எனக்கு தெரிஞ்சு வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சம ஒருத்தான படத்தை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது. இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியும்னா எங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.